Namaste everyone. இன்று நாராயணியம்மில் ஒரு அழகான ஸ்லோகம். This sloka tells us that the sweetest way to reach Lord Vishnu is not difficult yoga but pure love and bhakti from the heart. இப்போ அந்த திவ்யமான ஸ்லோகத்தை கேட்போம். ஏவம் பூத தயாஹி பக்திய விஹிதோ யோக சயோகத் வயாத் கர்ம ஞானமயாத் புருஷோத்தமதரோ யோகீஸ்வரை கீயதே சௌந்தர்யை கரசாத்மகே த்வயிகலு பிரேம பிரகர்ஷாத்மிகா பக்திர் நிஸ்ரம்மவேவ விஸ்வபுருஷைர் லப்யா ரமாவல்லப ஏவம் பூததயாஹி பக்திய விஹிதோ யோகஸ்ஸயோகத்வயா கர்மஞானமயாத் புருஷோத்தமதரோ யோகீஸ்வரைர்கீயதே சௌந்தர்யைர்கரசாத்மகே த்வயி கலு பிரேம பிரகர்ஷாத்மிகா பக்திர்நிஸ்ரமவேவ விஸ்வபுருஷைர் லப்யா ரமாவல்லப. Once upon a time, there were many wise yogis who spent years meditating and learning about God. They discovered something very special. They spoke about Lord Vishnu, who was full of beauty, kindness, and love. Anyone who thought about him with a pure heart felt peaceful and happy inside. There was a small devotee who did not know big prayers or difficult Sanskrit words. But every day the child folded hands and spoke to Vishnu with love, like talking to a best friend. Slowly the child's heart became filled with joy, kindness, and calmness. The wise yogi smiled and said, "This is true bhakti. Loving God with all your heart, that love itself becomes the greatest yoga." Lord Vishnu blessed the child with happiness and peace forever. ஒரு காலத்தில் பல யோகிகளும் முனிவர்களும் இருந்தார்கள். அவர்கள் பல வருடங்கள் தவம் செய்து கடவுளை பற்றி அறிந்து கொள்ள முயன்றார்கள். அவர்கள் லார்ட் விஷ்ணுவை பற்றி பேசினார்கள். அவர் கருணையும் அழகும் நிறைந்தவர். தூய மனத்துடன் அவரை நினைத்தாலே மனதில் அமைதியும் சந்தோஷமும் வரும். ஒரு சிறிய குழந்தை இருந்தது. அதற்கு பெரிய ஸ்லோகங்களோ கடினமான பிரார்த்தனைகளோ தெரியாது. ஆனால் தினமும் கைகளை கூப்பிட்டு விஷ்ணுவுடன் நண்பனைப் போல் அன்பாக பேசும். அவ்வாறு தினமும் பக்தியுடன் இருந்ததால் அந்த குழந்தையின் மனம் மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் நிரம்பியது. அதை பார்த்த முனிவர்கள் சிரித்து, "இதுவே உண்மையான பக்தி. கடவுளை முழு மனதுடன் நேசிப்பதே பெரிய யோகம்" என்றார்கள். அப்போது லார்ட் விஷ்ணு அந்த குழந்தைக்கு எப்போதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருக்க அருளினார். True bhakti is simple. Just love God with all your heart. மனமார்ந்த அன்பும் பக்தியும் இருந்தால் லார்ட் விஷ்ணு எப்போதும் நம்முடன் இருப்பார். Thank you for listening to this beautiful நாராயணியம் ஸ்லோகா. மீண்டும் ஒரு திவ்யமான ஸ்லோகத்துடன் சந்திப்போம். நமஸ்தே.